அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஹிஸ்புல் பஹ்ர ஓதக்கூடிய முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்புல் பஹ்ருனா என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய பேர் அதை ஓதி காட்டுங்க, எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இன்னும் தேவைகளை முன்வைத்து இந்த ஹிஸ்புல் பஹ்ரை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது நீங்கள் நம்பிக்கையோட தூய்மையாக இருந்து நீங்கள் இதை ஓதனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னும் ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே பெரிய தேவைகள் வச்சுருக்கிறவங்க இதை சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சிறப்புகளும் பலன்களும் உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஹிஸ்புல் பஹ்ரை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இதை எப்பவும் போல் நம்ம சாதாரணமாக ஓதிட முடியாது. இடையிடையில் நிறுத்தி சில விஷயங்களை நம்ம கவனித்து தான் ஓதணும். அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் முழுமையாக நான் சொல்கிறேன். நான் ஓதும்போது கவனமாக நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அதற்கு பிறகு நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஓதிடலாம். நீங்கள் ஆரம்பிக்கும்போது இந்த செலவாத்தோடு ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹி வபில்லாஹி வஹுவ மினல்லாஹி வ இலல்லாஹி வ அலல்லாஹி வல்ஹம்து குல்லஹுலில்லாஹி வசல்லாஹு அலா நபியல்லாஹி வ ரசூலல்லாஹி வ ஹபீபல்லாஹி வ அலா ஆலிஹி வ சஹ்பிஹி வசல்லிம். யா அல்லாஹு யா அலியு யா அலீமு யா ஹலீமு யா அலீமு அன்தர் ரப்பி வ இல்முக ஹஸ்பி ஃப நிஅமல் ரப்பு ரப்பி வ நிஅமல் ஹஸ்பு ஹஸ்பி தன்சுரு மன் தஷாஉ வ அன்தல் அஸீஸுர் ரஹீம் நஸ்அலுக்கல் இஸ்மத ஃபில் ஹரகாத்தி வஸ் சகனாத்தி வல் கலிமாத்தி வல் இராதாத்தி வல் ஹதராத்தி மினல் லுனூனி வஸ் ஷுகூகி வல் அவ்ஹாமிஸ் சாத்திரத்தி லில் குலூபி அம் முதாலஅத்தில் குயூபி ஃபகதிபு துலியல் முஅமினூன வஸுல்சிலு ஜில்சாலன் ஷதீதா. இந்த ஷதீதா அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை நீங்கள் வானத்தின் பக்கம் உயர்த்திக்கணும். அதாவது அத்தஹியத்தில் நம்ம எப்படி உயர்த்துவோமோ அது போல. அதற்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடியதை ஓத தொடங்கணும். வைது எகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரலும் மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரன் ஃபஸப்பித்னா வன்சுர்னா. இந்த இடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லணும். அதாவது வன்சுர்னான்னு ஓதிட்டு உங்களுடைய தேவையை சொல்லணும். அடுத்தது சஹரலனான்னு ஓதிட்டு ஹாதல் பஹ்ர அப்படின்னு வர்ற இடத்துலையும் உங்களுடைய தேவைகளை சொல்லணும். அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடியதை ஓத தொடங்கணும். கமா சஹர்தல் பஹ்ர லி மூசா அலைஹிஸ்ஸலாமு வ சஹர்தன் நார லி இப்ராஹீம அலைஹிஸ்ஸலாமு வ சஹர்தல் ஜிபால வல் ஹதீத லி தாவூத அலைஹிஸ்ஸலாமு வ சஹர்தர் ரீஹ வஷ்ஷயாத்தீன வல் ஜின்ன லி சுலைமான அலைஹிஸ்ஸலாமு வ சஹிர் லனா குல்ல பஹ்ரின் ஹுவ லக ஃபில் அர்லி வஸ் ஸமாஇ வல் முல்கி வல் மலகூதி வ பஹ்ரத் துன்யா வ பஹ்ரல் ஆஹிரத்தி வ சஹிர் லனா குல்ல ஷைஇன் யாமல் பியதிஹி மலகூத்து குல்லி ஷை. அடுத்தது காஃப் ஹா யா ஐன் சாத் அப்படின்னு வரும். அந்த இடத்துல நம்ம இந்த எழுத்துக்களை நம்ம 3 முறை உச்சரிக்கணும். இந்த எழுத்துக்கள் எல்லாமே திருக்குரானில் சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடியது அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இது இஸ்முல் ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதனுடைய அர்த்தங்கள் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் இஸ்முல் ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த கேஃப் ஹா யா ஐன் சாத் இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதில் 5 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? கேஃப் அப்படின்னு உச்சரிக்கும் போது நீங்கள் வலது சுண்டு விரலை நீங்கள் மடக்கிக்கணும். அடுத்தது ஹா சொல்லும்போது மோதிர விரலை மடக்கிக்கணும். அடுத்தது யா சொல்லும்போது நடுவிரலை மடக்கிக்கணும். அடுத்தது ஐன் சொல்லும்போது ஆள்காட்டி விரலை மடக்கிக்கணும். அடுத்தது சாது சொல்லும்போது நீங்கள் கட்டை விரலை மடக்கிக்கணும். அடுத்தது 2வது முறை நீங்கள் சொல்லணும். கேஃப் சொல்லும்போது
விரலை சுண்டு விரலை நீங்கள் நீட்டிக்கணும். மடக்கி இருந்தீங்க இல்லையா, அதை நீட்டணும். அடுத்தது ஹா சொல்லும்போது மோதிர விரலை நீட்டணும். யா சொல்லும்போது நடுவிரல் நீட்டணும். ஐன் சொல்லும்போது ஆள்காட்டி விரலை நீட்டிக்கணும். அடுத்தது சாது சொல்லும்போது நீங்கள் கட்டை விரலை நீட்டிக்கணும். திரும்ப இன்னொரு முறை இதை சொல்லணும். கேஃப் சொல்லும்போது சுண்டு விரலை மடக்கிக்கணும். ஹா சொல்லும்போது மோதிர விரலை மடக்கிக்கணும். இப்படியே 5 விரலையும் நீங்கள் திரும்பவும் மடக்கி வச்சுக்கணும். இப்போ எங்கே இதை திறக்கணும் அப்படின்னா, திரும்ப ஓத தொடங்கி வன்சுர்னா ஃபைன்னக ஹைருன் நாசிரீன் அப்படின்னு ஓதிட்டு நீங்கள் மடக்கி வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு விரல்களை நீங்கள் திறக்கணும். முதல்ல சுண்டு விரலை திறந்துருங்க. வஃப்தஹ்லனா ஃபைன்னக ஹைருல் ஃபாத்திஹீன் அப்படின்னு சொல்லும்போது மோதிர விரலை திறந்துருங்க. வகுஃபிர்லனா ஃபைன்னக ஹைருல் காஃபிரீன்ங்கும்போது நடு விரலை திறந்துருங்க. வர்ஹம்னா ஃபைன்னக ஹைருர் ராஹிமீன் அப்படிங்கும்போது ஆள்காட்டி விரலை நீங்கள் திறந்துருங்க. வர்சுகுனா ஃபைன்னக ஹைருர் ராசிகீன் அப்படிங்கும்போது கட்டை விரலை நீங்கள் திறந்துக்கணும். மிச்சம் இருக்கிறத நீங்கள் மறுபடியும் ஓத தொடங்கணும். அதாவது வஹ்ஃபல்னா ஃபைன்னக ஹைருல் ஹாஃபிலீன வஹதினா வனஜ்ஜினா மினல் கௌமில் லாலிமீன வஹப்லனா மில்லதுன்க ரீஹன் தொய்யிபத்தன் கமாஹிய ஃபி இல்முக வன்ஷுர்ஹா அலைனா மின் ஹஸாஇனி ரஹ்மதிக வஹ்மில்னா பிஹா ஹம்லல் கராமதி வமஅஸ் சலாமதி வல் ஆஃபியத்தி ஃபித்தீனி வத்துன்யா வல் ஆஹிரத்தி இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். இது எல்லாமே சாதாரணமாக ஓதிக்கணும். அடுத்து வரக்கூடியது அல்லாஹும்ம யஸ்ஸிர்லனா உமூரனா அப்படின்னு வரும். அந்த உமூரனான்னு சொல்லும்போது நீங்கள் எந்த தேவைகளுக்காக ஓதுறீங்களோ அதை நீங்கள் 3 முறை சொல்லிக்கோங்க. மிச்சம் இருக்கிறத நீங்கள் சாதாரணமாக ஓத தொடங்கணும். மஅர் ராஹத்தி லி குலூபினா வ அபுதானினா வ சலாமதி வல் ஆஃபியத்தி ஃபித்தீனினா வ துன்யானா வ குன் சாஹிபனா ஃபி சஃபரினா ஃப ஹலீஃபத்தன் ஃபி அஹ்லினா வத்மிஸ் அலா உஜூஹி அதானினா. இந்த அலா உஜூஹி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்க, பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு பூமியில் உங்களுடைய கைகளை வச்சு ஒரு முறை நீங்கள் அடிக்கணும். அடுத்தது மிச்சம் இருக்கிறத ஓத தொடங்குங்க. வம் சஹும் அலா மகானதிஹிம் ஃபலா யஸ்ததீஊனல் முலீஉ வலல் முஜீஅ இலைனா வலவ் நஷாஉ லதமஸ்னா அலா அயுனிஹிம் ஃபஸ்தபகு சிராத ஃபஅன்னா யுப்சிரூன் வலவ் நஷாஉ லமஸஹ்னாஹும் அலா மகானதிஹிம் ஃபமஸ்ததாஉ முலியவ் வலா யர்ஜிஊன். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்திம் முஸ்தகீம் தன்சீலல் அஸீஸிர் ரஹீம் லிதுந்திர கௌமம் மா உந்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன் லகத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுஅமினூன் இன்னா ஜஅல்னா ஃபி அனாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அஸ்கானி ஃபஹும் முக்மஹூன் ஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஷத்தவ் வ மின் ஹல்ஃபிஹிம் ஷத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். சாஹத்தில் உஜூஹு இதை நீங்கள் 3 முறை ஒதிக்கணும். ஷாஹத்தில் உஜூஹு ஷாஹத்தில் உஜூஹு வஅனத்தில் உஜூஹு லில் ஹய்யுல் கய்யூம் வகத் ஹாஃப மன் ஹமல லுல்மன் தாசீன் தாசீன் மீம் ஹா மீம் ஐன் சீன் காஃப் மரஜல் பஹ்ரைனி இல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யபுகியான். அடுத்தது ஹா மீம் அப்படின்னு நீங்கள் 7 முறை சொல்லணும். முதல் தடவை சொல்லிட்டு வலது பக்கம் ஊதணும், இரண்டாவது இடது பக்கம் ஊதணும், மூன்றாவது முன்னாடி ஊதணும், நான்காவது பின்னாடி ஊதிக்கணும், ஐந்தாவது மேலே பார்த்து ஊதணும், ஆறாவது கீழே பார்த்து ஊதணும், ஏழாவது நீங்கள் ஊதிட்டு 2 கைகளில் ஊதி உங்களுடைய உடல் முழுவதும் நீங்கள் தடவிக்கொள்ளணும். அடுத்தது ஓத ஆரம்பிக்கணும். ஹும்மல் உம்ரு வஜாஅன் நஸ்ர ஃபஅலைனா லா யுன்சரூன். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் காஃபிரித் தன்பி வ காபிலித் தௌபி ஷதீதில் இகாபி தித் தௌலி லா இலாஹ இல்லா ஹுவ இலைஹில் மஸீர். பிஸ்மில்லாஹி பாபுனா தபாரக ஹீதாத்துனா யாசீன் சக்ஃபுனா கேஃப் ஹா யா ஐன் சாத். இந்த இடத்துலையும் நீங்கள் கேஃப் சொல்லும்போது வலது சுண்டு விரலை முடிக்கணும். அடுத்தது ஹா சொல்லும்போது மோதிர விரலை, அடுத்தது யா சொல்லும்போது நடுவிரல், அடுத்தது ஐன் சொல்லும்போது ஆள்காட்டி விரல், அடுத்தது சாது சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய கட்டை விரலை முடிக்கணும். அடுத்தது இரண்டாவது
ஹா மீம் ஐன் சீன் காஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் மூடிய ஒவ்வொரு விரல்களையும் ஒவ்வொரு எழுத்துக்களை நீங்கள் உச்சரிக்கும் போது நீங்கள் திறக்கணும். ஹா சொல்லும்போது சுண்டு விரலை திறந்துக்கணும். இப்படியே மிச்சம் இருக்கிற எழுத்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் உச்சரிக்கும் போது விரல்களை நீங்கள் திறந்துக்கணும். அடுத்தது ஃபஸயக்ஃபி கஹுமுல்லாஹு வஹு சமியுல் அலீம். இதை நீங்கள் 3 முறை நீங்கள் சொல்லணும். ஃபஸயக்ஃபி கஹுமுல்லாஹு வஹு சமியுல் அலீம், ஃபஸயக்ஃபி கஹுமுல்லாஹு வஹு சமியுல் அலீம். அடுத்தது மிச்சம் இருக்கிறத நீங்கள் ஓத தொடங்கணும். சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. சிதருல் அர்ஷி மஸ்பூலுன் அலைனா வைனுல்லாஹி நாலிரத்துன் இலைனா பி ஹவுலில்லாஹி லா யக்திரு அலைனா. வல்லாஹு மிவ்வராஇஹிம் முஹீத். பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபி லௌஹி மஹ்ஃபூல். அடுத்தது ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலவ் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலவ் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலவ் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். 3 முறை நீங்கள் ஒதிக்கணும். இன்ன வலியல்லாஹுல்லதி நஸ்ஸலல் கிதாப வஹுவ யதவல்லஸ் சாலிஹீன். இன்ன வலியல்லாஹுல்லதி நஸ்ஸலல் கிதாப வஹுவ யதவல்லஸ் சாலிஹீன். இன்ன வலியல்லாஹுல்லதி நஸ்ஸலல் கிதாப வஹுவ யதவல்லஸ் சாலிஹீன். 3 முறை நீங்கள் ஓதிக்கணும். அடுத்தது ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹு ரப்புல் அர்ஷில் அலீம். 7 முறை ஒதிக்கணும். அடுத்தது ஓத தொடங்கணும். பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். 3 முறை ஒதிக்கணும். அடுத்தது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்தது வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். நீங்கள் 3 முறை ஒதிக்கணும். அடுத்தது ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். சுப்ஹானக ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நீங்கள் ஓதி முடிச்சுக்கணும். அதாவது சில குர்ஆனுடைய வசனங்களை திக்ருகளை நீங்கள் 7 முறை 3 முறை ஓதக்கூடிய இடங்கள் வரும். அதை மட்டும் நீங்கள் கவனித்து நீங்கள் ஓதிக்கோங்க. இதை தெளிவாக ஓதக்கூடிய முறை என்ன அப்படின்னு அரபி தமிழில் போட்டு இன்னும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத போட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். எல்லோருமே பார்த்து அதை வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் தஆலா நிமிஷத்தில் உங்களுக்கு அதை நடத்தி தருவான். அதை நீங்கள் கண்கூட உணர முடியும். இது ஓதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஓதியும் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் நான் ஓதி காமிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சிறப்பு இருக்குது. அந்த அளவு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பலன் தரும். எந்த அளவு அப்படின்னா கடல் அளவிற்கு சிறப்புகளை இது பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெரிய தேவைகளை நீங்கள் நியத்தை வச்சு இதை நீங்கள் தூய்மையாக குளித்து சுத்தமாகி ஒழுவோட நீங்கள் இதை ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. ஓதிய சில நிமிடங்களில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் இதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.